இலங்கையில் வாழ்கிற என்னோட ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் நான் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த இப்படி ஒரு வெள்ளம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. எனக்கும் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இதெல்லாம் கடவுள் எதுக்காக கொடுக்குறாருன்னு எனக்கு தெரில. எனக்கு இந்த இலங்கை ஃபேமிலி பார்க்கும் பொழுதுலாம் சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குறேன், எதுக்கு இவ்வளோ கஷ்டம் அடுக்கடுக்கா அப்படின்லாம் தோணிக்கிட்டே இருக்கும். என்ன சொல்கிறது தெரில. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து கடவுள்கிட்ட வந்து ப்ரேயர்ஸில் நான் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சேஃபாக இருக்கணும், இதுக்கு பிறகு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு கடவுளை மனசார வேண்டிக்கிறேன். நான் மட்டும் இல்லை, இந்த உலகமே வேண்டிக்கிட்டு இருக்கு. என்னுடைய குடும்பம் நீங்கள் எல்லாரும் ரொம்ப சேஃபாக இருக்கணும். என்னால் முடிஞ்ச சின்ன உதவியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களால் என்னென்ன உதவி பண்ண முடியுமோ எல்லா பக்கமும் இருந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரும் சேஃபாக இருக்கணும், அது மட்டும்தான் இப்போதைக்கு கடவுள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறது. சேஃபாக இருங்க, சரியா? எனக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. கட்டி பிடிச்சிக்கிட்டா தைரியமா இருங்க. கடவுள் இருக்கிறாரு, யார் இருக்கிறாரோ இல்லையோ கடவுள் உங்க கூட எப்போதுமே இருப்பாரு. இந்த சூழ்நிலையை நம்ம கடந்து போகணும்னா கடந்து போய் தான் ஆகணும். என்னுடைய குடும்பமே, நீங்கள் எல்லாரும் என் குடும்பம் தான். பார்த்து கவனமாக இருங்க.